ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இன்றைக்கான சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்காசிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சண்டை நடக்குதுங்க. அந்த சண்டையில் அந்த கணவன் கோச்சிக்கிட்டு நைட் நேரத்தில் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு குளத்துக்கு பக்கத்தில் போகிறாருங்க. அங்கே அவருக்கு நடக்கிற ஒரு பயங்கரமான சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த தென்காசிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் கண்ணன் அப்படிங்கிற ஒரு பையன் வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க ஃபேமிலியில் அப்பா, அம்மா, அப்புறம் இந்த கண்ணன் அவர் மட்டும்தாங்க. மொத்தம் 3 பேர் தான். அவர் ஒரே ஒரு பையன் தாங்க. அவருக்கு 30 வயசு ஆயுமே இன்னும் மேரேஜ் ஆகாமல் தான் இருக்கார். இவரோட தொழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிராமத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் கொஞ்சம் டவுன் மாதிரி இருக்குங்க. அந்த இடத்துல இந்த நகை அடகு வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கடை வச்சு தாங்க நடத்திக்கிட்டு வராரு. இந்த சமயத்தில் தான் அவரோட கடைக்கு மேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வேலைக்கு வராங்க. வேலைக்கு கொஞ்ச நாள் அந்த கடையிலே வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஒரு மாத காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த மேரிக்கும் இந்த கண்ணனுக்கும் இடையில் காதல் ஆரம்பிக்குதுங்க. இவங்க 2 பேருமே விரும்ப ஆரம்பிச்சிடுறாங்க. விரும்ப ஆரம்பித்து சரி மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது இந்த கண்ணனோட வீட்டில் போய் பேசுகிறாருங்க. அந்த சமயத்தில் இந்த பொண்ணை பற்றின எல்லா விவரமும் சொல்கிறாரு. சொல்லி இந்த மாதிரி இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வீட்டில் வேறு மதமாக இருக்கிறதுனால, ஏன்னா மேரிங்கிறவங்க அவங்க கிறிஸ்டினுங்க, அதனால வேறு மதத்தில் இருக்கிறதுனால அவங்க ஏற்றுக்கவே இல்லை இப்படிலாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் அவனோட அப்பாவும் அம்மாவும் அதுக்கு ஆப்போசிட்டாக எதிர்ப்பு தெரிவிச்சிடுறாங்க. இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் கண்ணன் அந்த மேரியை கல்யாணமும் பண்ணிட்டாருங்க. இவங்க கல்யாணம் பண்ணாலுமே கண்ணனோட அப்பாவும் அம்மாவும் இவங்களை ஏற்றுக்கவே இல்லைங்க. சரி, இந்த சமயத்தில் கண்ணன் தனியாக ஒரு வீடு பார்த்து மேரியும் கண்ணனும் தனியாக ஒரு வீட்டில் தங்கிட்டு வராங்க. ஆனால் கண்ணன் அவங்களோட அப்பா அம்மா வீட்டுக்கு எப்பவும் போல் போயிட்டு வந்துட்டு தாங்க இருக்கார். இந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால அந்த மேரிக்கும் கண்ணனுக்கும் இடையில அடிக்கடி சண்டை நடக்குதுங்க. ஏன் அப்படின்னா, உன்னோட அப்பா அம்மாவே நம்மளை ஏற்றுக்கவே இல்லை, நீ ஏன் அங்கே போயிட்டு வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மேரி கண்ணன் கிட்ட சண்டையும் போடுறாங்க. இந்த மாதிரி அவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை நடந்துகிட்டே தான் இருக்குது. அந்த சமயத்தில் தான் ஒரு நாள் நைட்டு இவர் வேலையை முடிச்சுட்டு கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அவர் வீட்டுக்கு வராரு. ஏன் அப்படின்னா, இந்த மேரேஜ் ஆனதுலேருந்து இந்த மேரிங்கிறவங்க கடைக்கு போகிறது இல்லைங்க, வீட்லேயே தான் இருக்காங்க. அங்கே வேற ஒரு பொண்ணு வேலைக்கு வச்சுட்டாங்க. அந்த சமயத்தில் தான் சரி அந்த பொண்ணுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற காரணத்தினால இவர் கண்ணன் அந்த பொண்ணை அவரோட கார்லேயே கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்த உடனே இந்த மேரிங்கிறவங்க கேட்குறாங்க, ஏன் என்னாச்சு இவ்வளோ நேரம் கழிச்சு இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி தான் அந்த பொண்ணுக்கு லேட் ஆயிடுச்சு, அதனால் அந்த பொண்ணை கொண்டு போய் நான் விட்டுட்டு அதுக்கப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அவங்களுக்கு பயங்கர கோபமாயிடுச்சு. சண்டை போடுறாங்க. எப்படி நீங்கள் போய் அந்த பொண்ணை கொண்டு போய் விட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சண்டை போடுறாங்க. ஒரு விதமான சந்தேகத்தோடு தாங்க இவங்க கேட்குறாங்க. அப்போ இவர் கண்ணனுக்கு பயங்கரமான கோபம் வந்துடுது. அப்போ இவரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. உன்னை கல்யாணம் பண்ணதுலேருந்தே நான் இப்படியே தான் வாழ்க்கை பூரா சண்டை போட்டுகிட்டே இருக்கேன், நிம்மதியாகவே இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சண்டை போட்டுட்டு அவர் கோச்சிக்கிட்டு அந்த வீட்டிலேருந்து உடனே கிளம்பிடுறாருங்க. அப்படி போகிற சமயத்தில் இவரோட ஃபோனை வீட்லேயே வச்சுட்டு போயிட்டாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் எடுத்துகிட்டு போனால் இவங்க 5 நிமிஷத்துக்கு ஒருக்க ஃபோன் பண்ணி எங்கே இருக்கேன்னு ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணுவாங்க அப்படிங்கிற காரணத்தினால தான் இவர் ஃபோனை வீட்லேயே வச்சுட்டு போயிட்டாருங்க. வீட்லேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் இவரோட காரை எடுத்துகிட்டு வீட்டிலேருந்து கிளம்பிட்டாரு. இவங்க பின்னாடி கத்திக்கிட்டு சண்டை போட்டுகிட்டே தாங்க இருக்கிறாங்க. இவர் போனதுக்கப்புறம் கூட இவங்க பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. கண்ணன் ரொம்ப தூரமாக காரில் போய்கிட்டே தான் இருக்குது. இப்போ எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒன்றுமே புரியலைங்க. ஏன்னா இது வேறு நைட் நேரமாக போச்சு. பகல் நேரமாக இருந்தால் கூட ஏதாவது டீ கடை பேக்கரி இந்த மாதிரி எங்கேயாவது உட்காந்துட்டு இருந்துட்டு போகலாம். இப்போ எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கும்போது அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் ஒரு காடு இருக்குங்க. அந்த காட்டுக்குள்ளே ஒரு குளம் இருக்குது. சரி அந்த குளத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இவர் முடிவு பண்ணுறாரு. அப்படி முடிவு பண்ணிவிட்டு இவர் அந்த குளத்துக்கு போகிற வழி ஃபுல்லாகவுமே பயங்கரமான காடுங்க. அந்த வழியில் எந்த ஒரு லைட்ஸுமே கிடையாது. இந்த கார் வெளிச்சம் மட்டும்தாங்க அடிச்சுட்டு வருது. கொஞ்சம் தூரம் போன உடனே இவருக்கு ஒரு மாதிரி பயமாகுது. ஐயோ, இந்த மாதிரி லைட்டே இல்லாமல் ரொம்ப இருட்டாக இருக்குது, எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது டக்குன்னு அவரோட மனைவியோட முகம் முன்னாடி வருதுங்க. அவங்க சண்டை போட்டது, அதில் இன்னும் அவருக்கு கோபம் அதிகமாகி தைரியமும் வந்துடுதுங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து வேகமாக அந்த குளத்துக்கும் வந்துடுறாரு. அங்கே ஒரு பக்கமாக அவர் காரை நிறுத்திட்டு அந்த காருக்குள்ளேயே உட்காந்து பாட்டு கொஞ்சம் சவுண்டு அதிகமாக வச்சு பாட்டு கேட்டுட்டு அந்த காரில் உட்காந்து
உட்காந்துட்ருக்காருங்க. இதுக்கப்புறம் தான் அவருக்கு பயங்கரமான நிகழ்வெல்லாம் நடக்க போகுது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கார்லேருந்து ஒரு 10 அடி தூரத்தில் ஒரு பெரிய ஆலமரம் இருக்குங்க. அந்த ஆலமரம் ஃபுல்லாகவுமே இந்த குருவிகள் சத்தம் தாங்க கேட்குது. அந்த குருவிகள் வந்து நைட் நேரத்தில் தங்கும் பார்த்தீங்களா அந்த ஆலமரத்தில், அந்த மாதிரி நிறைய குருவிகள் இருக்க மாட்டேங்குது. அந்த ஆலமரத்தில் அந்த குருவிகள் சத்தம் பயங்கரமாக கேட்குது. அந்த சமயத்தில் தான் யாரோ ஒரு பெரியவர் வந்து கையில் வந்து ஒரு மாதிரி தீபம் மாதிரி பிடிச்சிக்கிட்டு ஒரு சிகப்பு கலர் புடவை மாதிரி தாங்க இருக்குது, அந்த மாதிரி கட்டிட்டு, ஆனால் அவர் ஆண் தான். அவர் மெதுவாக நடந்து வராருங்க. அதை பார்க்க பார்க்க கண்ணனுக்கு பயங்கரமான பயம் வருதுங்க. யாரா இது இந்த நேரத்தில் இப்படி விளக்க வந்து பிடிச்சிக்கிட்டு வராங்களே என்ன அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் அந்த கார்லேயே அந்த சவுண்டு பாட்டோட சவுண்டெல்லாம் குறைச்சிட்டு அமைதியாக உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. அந்த சமயத்தில் அந்த மாந்திரீகம் பண்ணுறவர் மாதிரி தாங்க அவர் இருக்கார். அவர் வந்து அந்த ஆலமரத்தை சுற்றியும் ஏதோ ஒரு மந்திரம் மாதிரி சொல்லி அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாரு அப்படிங்கிறது கண்ணனுக்கு தெரியுது. ஆனால் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது முழுசாக அவருக்கு புரியலைங்க. அதுக்கப்புறம் அந்த மாந்திரீகம் பண்ணுறவர் திடீர்னு திரும்பி பார்க்குறாருங்க. இந்த கார் இருக்கிற இடத்த பார்த்து உத்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. நல்லா அவர் அந்த காருக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கிறது நல்லாவே தெரியுதுங்க. அவர் நம்மளை தான் பார்க்குறாரு அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் மெதுவாக அவர் இந்த காரை நோக்கி நடந்து வந்துக்கிட்டே இருக்காரு. இந்த சமயத்தில் கண்ணனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. பயத்தில் நடுநடுங்கி போய் அந்த ஸ்டேரிங் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கும் கீழே தலையை விட்டு குனிஞ்சு உட்காந்துக்கிட்டாருங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து சரி அவர் போயிட்டாரா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு மெதுவாக தலையை மேலே நிமித்தி பார்க்குறாருங்க. அப்போ தான் திடீர்னு யாரோ அவரோட காரை பின்னாடி தூக்கி கீழே போட்டால் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி காரை மேலே தூக்கி போட்டிருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த காரில் அந்த மெதுவாக பாடிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பாட்டும் ஆஃப் ஆயிடுச்சு. அந்த காருக்குள்ளே இருந்த லைட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சு. அப்போ தான் அந்த காருக்குள்ளேருந்து ஏதோ ஒரு நாத்தம் அடிக்குது. அப்போ இவருக்கு ஒன்றுமே புரியல. இவர் இன்னுமே அந்த ஸ்டேரிங்க்கு கீழே தாங்க தலையை குனிஞ்சே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் வந்து என்னடா இப்படி நாத்தம் அடிக்குது அப்படின்னு சொல்லி மெதுவாக நிமிந்து அப்படியே குறுகியே தாங்க உட்காந்துட்ருக்கிறாரு. அப்போது பெருமூச்சு யாரோ விடுற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. அது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட பின்னாடி சீட்டில் இருந்து தாங்க வருது. யாராக இருக்கும் அப்படி திரும்பி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சாலும் இவருக்கு பயம் இருக்கிறதுனால இவர் திரும்பியே பார்க்கல. எப்படியாவது யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு இவர் மெதுவாக அந்த காருக்கு முன்னாடி குட்டியாக ஒரு கண்ணாடி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கண்ணாடி வழியாக தான் பார்க்குறாரு. அதை பார்த்த உடனே அவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. அப்படி என்ன பின்னாடி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய உருவங்க, நல்லா ஊதி போன மாதிரி மூஞ்செல்லாம் ரொம்ப விகாரமாக இருக்குது. அந்த உருவம் மட்டும் அந்த 2 சீட் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாகவுமே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த சமயத்தில் என்ன பண்ணுறதுனே புரியல. அவர் நில குழஞ்சி போய் அந்த இடத்துல குறுகி அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காரு. இந்த சமயத்தில் தான் அந்த மாந்திரிகர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் மெதுவாக காரோட டோரை ஓப்பன் பண்ணி அந்த கண்ணனோட சட்டையை பிடிச்சி இழுக்கிறாருங்க. ஆனால் அவரால் அந்த மாந்திரிகரை பார்க்க முடியல. அவர் பின்புறமாக பிடிச்சி இழுக்கிறாரு. இழுத்துக்கிட்டே கீழே இழுத்துட்டு வந்து அந்த ஆலமரத்தை நோக்கி நடந்து போய்கிட்டே இருக்காருங்க. நடந்து போய் அந்த ஆலமரத்துக்கிட்ட கொண்டு போய் அவரை நிற்க வச்சு பலார்னு அரைஞ்சிட்றாருங்க. அந்த அடித்த அடியில் வந்து அவர் அந்த இடத்துலையே மயங்கி விழுந்துடுறாருங்க. ஆனால் லைட்டாக அந்த நினைவு இருக்கிறதுனால அங்கே நடக்கிற ஒரு சில விஷயங்கள் மட்டும் தெரியுது. கண்ணன் எப்படியாவது அந்த மாந்திரிகம் பண்ணுறவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு பார்க்கணுன்னு முயற்சி பண்ணுறாருங்க. அந்த நாள் வந்து நல்ல நிலா வெளிச்சமாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமியும் கூட. இவரும் ரொம்ப ட்ரை பண்ணுறாரு எப்படியாவது பார்க்கணுன்னு, ஆனால் அவரை பார்க்கவே முடியல. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையிலையும் ஆயிடுச்சுங்க. அடுத்த நாள் காலையில் அந்த குளத்தில் வந்து மீன் பிடிக்கிறதுக்காக ஒருத்தர் வராருங்க. ஆல்ரெடி வலை விட்டு வச்சுருந்தாரு. அதனால் மீன் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு அவர் வராரு. அங்கே வந்து பார்க்கும்போது திடீர்னு அந்த ஆலமரத்தில் நிறைய காக்கா வந்து கத்திக்கிட்டே இருக்குங்க. என்னடா இவ்வளோ காக்கா கத்துதே அப்படின்னு சொல்லி அவர் மெதுவாக, அதுவும் அந்த ஆலமரத்துக்கு பக்கமாக போகலைங்க, அந்த குளத்துக்கு பக்கமாகவே நின்று அந்த ஆலமரத்தை பார்க்குறாரு.
பார்த்த உடனே அவருக்கு பயங்கர ஷாக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணன் சொன்னேன் பார்த்தீங்களா, அவர் அந்த ஆலமரத்தோட ஒரு கிளையில வந்து அப்படியே மல்லாந்து படுத்த மாதிரி அப்படியே மயங்கி கிடக்கிறாருங்க. அதை பார்த்து அவருக்கு பயங்கர ஷாக்கு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு புரியாமல் அவரோட கிராமத்து மக்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி, இப்படி தான் இங்கே ஒருத்தர் இருக்காங்க, எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வர வச்சுட்டாங்க. எல்லாருமே இப்போ அந்த ஆலமரத்தை சுற்றி நின்று பார்த்துக்கிட்டு தாங்க இருக்காங்க. யாருமே அந்த ஆலமரத்துக்கு பக்கமாக போகவே இல்லை. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நீங்கள் இதை பார்க்க புரியும் பாருங்கள். அந்த ஆலமரத்துலேருந்து அந்த கண்ணனை வந்து கீழே கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஆளால் தான் முடியும். அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊருக்குள்ளே ஒரு ஜமீன் மாதிரி ஒருத்தர் இருக்காருங்க. அவர் வந்தால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அதிலிருந்து ஒரு ஆள் போய் அந்த ஜமீன்தாரை பார்க்குறாங்க. பார்த்து இங்கே நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் சரி நீங்கள் போங்க, நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜமீன் வந்து அவங்க வீட்டில் இருக்க ஒரு பெரிய வாளுங்க, அந்த வாளை எடுத்துகிட்டு அவர் ஒரு புல்லட் வண்டி மாதிரி ஒன்று வச்சுருக்காரு. அந்த வண்டியில் தான் அந்த இடத்துக்கு வராருங்க. அங்கே வந்த உடனே அவர் இறங்கி அதை பார்த்துட்டு அந்த இடத்துல அந்த ஆலமரத்துக்கு பக்கத்தில் ஒரு நடுக்கல் மாதிரி நட்டு வச்சுருக்காங்க. அந்த கல் மேலே அந்த வாளை வச்சுட்டு ஒரு சில பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வாளை கொண்டு போய் அந்த ஆலமரத்தில் வந்து குத்திட்டு பிடிச்சிக்கிட்டாருங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து அவனை இறக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. அவங்களில் ஒரு சிலர் இப்போ இதுக்கப்புறம் தாங்க தைரியமாக போய் அந்த மரத்து மேலே இருந்து அந்த கண்ணனை தூக்கலாம் அப்படின்னு சொல்லி தூக்கும்போது அவன் அந்த இடத்துலையே முழிச்சிட்றாங்க. முழிச்சிட்டு பயங்கரமாக கத்துறான். ஐயோ நான் எப்படி இங்கே வந்தேன், என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கத்துறான். அப்போது அங்கேருந்த ஒரு சிலர் வந்து பயப்படாத நாங்கள் இருக்கோம், நீ மெதுவாக வா அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லி அங்கேருந்து கீழே இறக்கி கூட்டிகிட்டு வராங்க. கீழே வந்த உடனே நீ யாருப்பா, எதுக்குப்பா இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி அந்த ஜமீன்தாருங்கிறவர் கேட்குறாருங்க. அப்படி கேட்கும்போது அவர் ஒரே ஒரு பதில் தாங்க சொல்கிறாங்க. அவரோட மனைவியோட ஃபோன் நம்பர் மட்டும்தாங்க சொல்கிறாரு. சொன்ன உடனே அவர் அந்த இடத்துலையே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் வந்து அவங்க மனைவிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி நீங்கள் தான் கண்ணனோட ஒய்ஃபா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமான்னு சொல்லி அவளும் நடந்ததெல்லாம் சொல்கிறா. இப்படி தான் சண்டை போட்டு அவர் கோச்சிக்கிட்டு வெளியே வந்துட்டாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இந்த மாதிரி தான் உங்களோட கணவர் வந்து இங்கே இருக்கார், இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம், அதனால் நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் உடனே ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த மேரிங்கிறவங்க வந்து அவங்களோட அப்பா அம்மா இவங்க 2 பேர்த்தையுமே கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுக்கிட்டு வராங்க. அந்த சமயத்தில் அந்த கண்ணனையும் வந்து அங்கே இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் அட்மிட்டும் பண்ணிட்டாங்கங்க. கொஞ்ச நேரத்துலேயே இந்த கண்ணனோட மனைவியும் அப்பா அம்மா இவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. வந்துட்டு அந்த ஜமீன்தார் தாங்க அந்த வாளோடையே அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அந்த சமயத்தில் என்னாச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவருக்கு அங்கே நடந்தது ஓரளவுக்கு தெரியுங்க. அவர் இந்த கண்ணன் சொல்லலினாலும் இவருக்கு ஓரளவுக்கு அங்கே என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறது புரியும். இருந்தாலுமே சரி இவளை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணலாம், அதுக்கப்புறம் சரியானார்னா பார்க்கலாம், சரி ஆகலைன்னா இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, அந்த வழியை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் அவங்களோட ஃபேமிலிக்கிட்ட சொல்கிறாங்க. அப்போவுமே வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத முழுசாக சொல்லவே இல்லை. சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருந்து இந்த ஜமீன்தார் வந்து கிளம்பிட்டாருங்க. அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர்ஸுமே வந்து சொல்கிறாங்க, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம், கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குது அப்படிங்கிறத அவங்க ஃபேமிலிக்கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் ஆகுதுங்க. அடுத்த நாள் தான் இன்னொரு பயங்கர அமானுஷமான விஷயம் நடக்குதுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணனோட முகமெல்லாம் அப்படியே வீங்கி போனால் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மாறிடுச்சுங்க. அவர் உடம்பும் அந்த மாதிரி மாறிடுச்சு. அவர் என்ன மிஞ்சி போனால் ஒரு 60 கிலோ தாங்க இருப்பாங்க. இப்போ வந்து அவர் வந்து ஒரே நாளில் 100 கிலோ அளவுக்கு வந்து அவர் உடம்பெல்லாம் ஊதி போய் அந்த நிலைமைக்கு மாறிட்டாருங்க. இந்த டாக்டர்னால அவருக்கு என்ன பிரச்சனைங்கிறதையே கண்டுபிடிக்கவே முடியலைங்க. அப்போ தான் இந்த கண்ணனோட ஃபேமிலி வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி புரியாமல், சரி அந்த ஜமீன்தார் தான் வந்து சொல்லிட்டு போனார்ல, டாக்டரால் முடிஞ்சால் பார்க்கலாம், இல்லைனா வேறு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார்ல, அந்த சமயத்தில் அவர் வந்து ஃபோன் நம்பரும் கொடுத்துட்டு போயிருக்காரு. சரி அவருக்கு ஃபோன் பண்ணி நம்ம வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஃபோன் பண்ணி அந்த இடத்துக்கு வர வச்சிட்றாங்க. இந்த மாதிரி அவர் இருக்கிற நிலைமையும் அவர் பார்த்துட்டாருங்க. அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து நாங்கள் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் இவரை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அந்த இடத்துலேருந்து அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு
கூட்டிகிட்டு போகிறாங்க. காரில் வந்து அந்த ஜமீன்தாரும் தான் அந்த வாளோடவே உக்காந்துட்டு போய்கிட்டு இருக்காரு. இப்போ தான் அவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே கேட்குறாங்க, என்ன ஆச்சுனாவது சொல்லுங்கள், என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லி அந்த ஜமீன்தார்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் ஒவ்வொரு விஷயமா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த ஜமீன்தார் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட தாத்தா இருந்த காலகட்டத்தில் இந்த கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருந்த மக்களில் அடிக்கடி ஒரு சிலர் வந்து காணாமல் போய்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் அந்த மக்களில் ஒருத்தர் வந்து இந்த ஜமீன்தாரோட தாத்தான்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அப்போது அவர் தாங்க ஜமீன்தார். அவர்கிட்ட வந்து இப்படி சொல்கிறாங்க, இந்த மாதிரி தான் ஊருக்குள்ளே அடிக்கடி நிறைய பேர் காணாமல் போயிட்டே இருக்காங்க, என்ன ஆகுது அவங்களுக்கு எப்படி என்ன அப்படின்னு ஒன்றுமே புரியலை. ஆனால் அந்த குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஆலமரத்தில் மரத்துக்கு அடியில் மட்டும் அவங்க டெட் பாடி கிடக்குதுங்கிறது மட்டும் நம்மளுக்கு தெரியுது, எங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் அந்த ஜமீன்தார்கிட்ட முறையிடுறாங்க. அவரும் என்னென்னமோ முயற்சி பண்ணுறாரு. ஆனால் இது எப்படி நடக்குது, யார் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இவரால் ரொம்ப நாள் ஆயுமே கண்டுபிடிக்கவே முடியல. இந்த சமயத்தில் தான் ஊர் மக்கள் எல்லாமே இந்த ஜமீன்தார் மேலே பயங்கரமாக கோபம் அடைகிறாங்க. ஒரு ஊர் ஜமீன்தாராக இருக்கீங்க, ஒரு ஊர் மக்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்து சொல்கிறோம், அதை கூட அவங்களால சரி பண்ணி தர முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப பயங்கரமாக சண்டை போடுறாங்க. இதையெல்லாம் கேட்டு அந்த ஜமீன்தாருக்கு நம்மளால இப்படி கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலையே அப்படின்னு சொல்லி அவரும் இறந்து போயிடுறாருங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி அவரோட பையன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாருங்க. அவரோட பையன் அப்படின்னு சொன்னால், நான் இப்போ இந்த காலகட்டத்தில் சொல்லிட்டு இருக்கேன்ல, இந்த கண்ணனை காப்பாற்றி ஒரு ஜமீன் வந்து கூட்டிகிட்டு வர்றாரு பார்த்தீங்களா, அவரோட அப்பாங்க. அவரோட அப்பாக்கிட்ட தான் அவரோட தாத்தா ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இறந்ததுக்கு அப்புறம் வந்து நீ வந்து என்னை அந்த ஆலமரத்துக்கு அடியிலேயே தான் நீ என்னை வந்து புதைக்கணும், அந்த இடத்துல புதைச்சினா தான் அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக ஏதோ ஒரு வழியில் நான் உங்ககிட்ட அந்த உண்மையை வந்து சொல்லுவேன், அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இறக்குறாரு. அவர் இறந்ததுக்கப்புறமும் அதே மாதிரி அவரோட பையன் வந்து அந்த ஆலமரத்துக்கு அடியிலேயே கொண்டு போய் புதைச்சிட்றாருங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் நைட்டுங்க, பௌர்ணமி நாளாக இருக்குது. அப்போ நல்ல நிலா வெளிச்சமாக இருக்குது. அந்த ஆலமரத்துக்கு அடியில் ஒரு மாந்திரிகர், அதாவது ஒரு மலையாள மாந்திரிகர் மாதிரி இருக்கார். அவர் அந்த இடத்துல வந்து பூஜைகள்லாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அந்த பூஜைகள் எதுக்கு பண்ணுறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவருக்கு வந்து சக்தி இன்னுமே அதிகமாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த பூஜையை அவர் அந்த இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல இன்னொரு உருவமும் இருக்குங்க. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ஆலமரத்தில் ஒரு ஜின் அப்படின்னு சொல்லி ஒன்று வாழ்ந்துட்டு வருதுங்க. ஜின் அப்படின்னா முனின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுதான் இந்த மாந்திரிகருக்கு உறுதுணையாக இருந்து இந்த பூஜை புனஸ்காரத்துல எல்லாம் கலந்துட்டுருக்கு. அந்த ஜின்னுக்கு மாதம் பௌர்ணமி அன்னைக்கு வந்து நரபலி கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால தான் அந்த ஊர் மக்கள்ல இருந்து ஒவ்வொருத்தரையாக வந்து கடத்திட்டு வந்து அந்த ஆலமரத்துக்கு அடியில் வந்து பலி கொடுத்துட்ருக்கிறாரு அந்த மாந்திரிகர். இந்த சமயத்தில் தான் அங்கே புதைச்சாங்க பார்த்தீங்களா, அந்த ஜமீன்தாரோட ஆன்மா இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவரோட பையனோட கனவுலையும் போய் இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த ஜமீன் வீட்டில் இருக்க அந்த வாளையும் எடுத்துக்கிட்டு, அந்த மரத்தில் வேற முனி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே, அதை வந்து கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கு ஒரு சில மந்திரம் சொல்கிற பூசாரிகளையும் கூப்பிட்டுட்டு அந்த ஆலமரத்துக்கு போகிறாருங்க. அங்கே போய் பார்க்கும்போது அந்த பலி கொடுக்கறதுக்கான எல்லா வேலையுமே நடந்துட்டு இருக்குது. அங்கே போன உடனே அந்த மந்திரம் சொல்கிறதுக்காக கூட்டிகிட்டு போனாங்க பார்த்தீங்களா, அவங்கள எல்லாமே அந்த ஆலமரத்தை சுற்றியுமே மந்திரம் சொல்கிறாங்க. அந்த மந்திரம் சொல்கிறது மூலிமா அந்த முனியானது அந்த மரத்தை விட்டு வெளியே வர முடியாது. அதனால் அந்த மந்திரத்தை எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த ஜமீன்தாரோட பையன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் கொண்டு போன வாளில் அந்த மாந்திரியோட தலையை ஒரே வெட்டிட்டாருங்க. அவரோட தலை தனியாக உடம்பு தனியாக தான் இருந்திருக்கு. அந்த சமயத்தில் தான் அந்த மாந்திரியோட உடம்பையே அந்த முனிக்கு வந்து பலியாக கொடுத்துருக்காங்க. இந்த சமயத்தில் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இந்த மந்திரம் சொல்லி வேற அதை கட்டி வச்சுருக்காங்க இல்லையா, அதனால் அந்த மாந்திரிகரையே வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லி அந்த முனியும் அதை ஏற்றுக்குச்சிங்க. அப்போது ஒரு சங்கிலி, நல்ல பெரிய சங்கிலி மாதிரி இருக்குங்க, அந்த சங்கிலியில் மந்திரமெல்லாம் சொல்லி அந்த ஆலமரத்தை சுற்றியும் பெருசாக ஒரு கட்டு மாதிரி போட்டு வச்சிடுறாங்க. அப்போ தான் அந்த முனி வந்து அந்த மரத்திலிருந்து வெளியே வர முடியாது அப்படிங்கிறதுக்காக அந்த சங்கிலி கட்டி வச்சுருக்காங்க.
அதுக்கப்புறம் இந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கும் இந்த உண்மையெல்லாம் தெரிய வந்துருச்சுங்க. தெரிஞ்சதுக்கப்புறம் யாருமே அந்த ஆலமரத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியும் தடை போட்டுட்டாங்க. அப்போ இருந்த யாருமே அந்த ஆலமரத்துக்கு போகவும் மாட்டாங்க. இந்த கண்ணனோட அப்பா அம்மாவும் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை பற்றி ஃபுல்லாக அவருக்கு தெரியாதுங்க. அதனால் தெரியாத காரணத்தினால தான் அன்னைக்கு நைட் வந்து அந்த இடத்துக்கும் போயிருக்காரு. அந்த இடத்துக்கு போனதுனால தான் அவர் மூலியமாக தான் அந்த முனியானது வந்து அந்த மரத்துலேருந்து வெளியும் வந்திருக்கு. இப்போ அவரோட உடம்புலையும் இருக்குது. இதையெல்லாம் சொல்லிகிட்டே அவர் எந்த இடத்துக்கு அவங்கள கூட்டிகிட்டு போயிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே அந்த ஆலமரத்துக்கு தாங்க இவங்களை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கூட்டிகிட்டு போய் அதே மாதிரி அந்த ஆலமரத்துக்கு அடியில் கண்ணனையும் உட்கார வச்சுட்டாங்கங்க. அந்த நிலக்கல்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுதான் அவரோட தாத்தாவோட சமாதி தாங்க. அதை மேலே தான் அந்த வாழையெல்லாம் வச்சு மறுபடியும் பூஜை பண்ணிட்டு அந்த வாழை கொண்டு போய் கண்ணனோட தலையில் வச்சு குத்துறாருங்க. அந்த சமயத்தில் அப்படியே அவரோட தலையிலேருந்து ரத்தமாக வடியுது. அதை பார்த்த உடனே மேரி ரொம்ப பயந்து கத்துறாங்க. ஐயோ ரத்தம் போகுதே அப்படின்னு சொல்லி கத்தும்போது இவர் வந்து அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் அந்த இடத்துலையே மயக்கம் போட்டும் விழுந்துடுறாருங்க. மயக்கம் போட்டு விழுந்ததுக்கப்புறம் மேரி வேகமாக போய் அவரோட அந்த கணவனோட அந்த தலையை தொட்டு பார்க்குறாங்க. அந்த இடத்துல எந்த ஒரு விதமான காயமுமே இல்லைங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரத்தம் வெளியே போச்சு பார்த்தீங்களா, அது எல்லாமே அந்த முனியோட ரத்தம் தாங்க வெளியே போயிருக்குது. அந்த வாழை மூலியமாக தான் அந்த முனி வந்து அந்த உடம்புல இருந்து வெளியே வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் கண்ணனோட உடம்பு வந்து நார்மல் நிலைமைக்கே வந்திருக்குங்க. அவரோட உடம்பெல்லாம் ஒரு மாதிரி வீங்கி போயிருந்துச்சு அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அது அந்த ரத்தமெல்லாம் வெளியே போனதுக்கப்புறம் அவர் வந்து நார்மலாகவும் ஆயிட்டார். அதுக்கப்புறம் அந்த ஜமீன்தாரும் வந்து இதுக்கப்புறம் உங்களோட பையனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகவும் சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல ஊர் மக்கள்கிட்டையும் ஒரு சில வார்த்தைகள் சொல்கிறாருங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எவ்வளோ காசு வேணாலும் செலவு பண்ணுறேன், இந்த ஆலமரத்தை சுற்றியும் ஒரு கம்பி வேலி மாதிரி போட்டு ஒரு போர்டு மாதிரி அடித்து இந்த இடத்துல போட்டுருங்க, யாருமே இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி போர்டு மாதிரி போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. கொஞ்ச நாளில் அந்த மக்களும் வந்து அதே மாதிரி அந்த இடத்துல சுற்றியுமே கம்பி வேலி போட்டு அந்த இடத்துல போர்டும் வச்சுருக்காங்க. இந்த ஸ்டோரி இதோட முடிஞ்சிச்சுங்க. இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு திகில் நிறைந்த சம்பவத்துடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.